ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இன்னும் அது ரெக்கவரி ஆகலை. பட் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி 2 டேஸ் வந்து சாரி 3 டேஸ் வந்து என்னால் போட முடியல சுத்தமாகவே. ஸோ இதுக்கு மேலேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்படியாவது போட்டுறணும், எப்படியாவது அப்டேட் பண்ணிடணும் லெவல்ஸை அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அகைன். மேபி ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஊடல ஒரு நாள் என்னால் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தலாம். ஸோ மார்க்கெட் லாஸ்ட் 2 டேஸாக கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டில் அப்படியே திரும்புகிற மாதிரி இருக்கான். ஏன்னா 24,000 சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தவன் 24,400 வரைக்குமே வந்துட்டான். ஓகேங்களா. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. ஏன்னா அந்த வார் டென்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுசனும் நாஸ்டாக்குமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. டெய்லியுமே அவங்களோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக கேப் அப் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் ஃப்ளாட்டர் ஓப்பனிங் அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் தான். ஸோ அப் ட்ரெண்டுக்கான ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பட் என்னன்னா ஸ்விங்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலை. நான் சொல்லியிருந்தேன் பேட்டர்ன் வந்து கீழே பிரேக் அவுட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய செல்லிங் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் வந்து பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து எடுக்கலை. ஓகேங்களா. கண்டினியூஸாக அந்த ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 24,500 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,660 வரைக்குமே போகும். ஓகேங்களா. அதுதான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 24,358. இன்னைக்கு காலையில் பிரேக் பண்ண ரொம்ப தடுமாறிச்சு. பட் சடனாக பிரேக் ஆகி பாசிட்டிவ் மூவ்மெண்ட். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டும் ரொம்ப வந்து பெருசாக மூவ் ஆகாமல் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்கிங் செக்டார் மட்டும் தான் ஸ்டில் ஆன் அப்பில் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு 3 பேங்க் தான் வழக்கமான ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதோட மூவ்மெண்ட் மட்டும் தான் இன்றைக்கி நல்லா இருந்தது. ஸோ அதை வச்சே இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவில் ஏற்றிட்டானுங்க. ஓகேங்களா. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டார்லாம் இன்னும் செல்லிங்கில் தான் இருக்குது. அதெல்லாம் ரெக்கவரி இல்லை. பட் பேங்கிங்கில் ரெக்கவரி நடந்துட்டு தான் இருக்குது. இது மேனிப்புலேஷனாக பார்க்குறதா? ஏன்னா எல்லா செக்டார் ஏறிச்சுன்னா ஓகே. பட் ஒரு செக்டார் மட்டும் ஏறுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பேங்கிங் மட்டும்தான் வந்து ரெக்கவரி மோட்லேயே இருக்குது. பட் அவனும் அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கல. பட் வந்து பேங்கிங் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தான். இன்றைக்கி ஹெவி வெயிட்ஸில் வந்து ஹெச்டிஎஃப்சி நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா 58,200 இருக்கான். பட் இவனுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 60,000 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேங்கிங்கில் அடுத்து அங்கே தான் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கான். ஸோ பார்க்கலாம். ஐடி வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஐடி செக்டாரை வந்து நம்ம பார்த்து. ஸோ ஐடி செக்டார் ஒரு செல்லிங்க்கு அப்புறம் ஒரு கேப் அப்பு. பட் கேப் அப் ஆனதோட சரி சைட்வேஸில் தான் இருக்குது. பட் செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னும் கிளியர் ஆகலை. நிறைய ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருங்க. நான் அது என்னென்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறேன் என்னென்ன கம்பெனிஸ்க்கு வருது அப்படிங்கிறத. ஸோ அதையும் நோட் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் எதுவும் ஐடியில் வந்து ஒரு ரெசெஷன் மாதிரி வந்து எதுவும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ஐடி செக்டாருக்குமே வந்து இப்போ இண்டெக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ நிஃப்டி ஐடியும் ஆட் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் என்னமோ 45 நினைக்கிறேன். பட் வந்து நியர்பை உள்ள ப்ரீமியம்ஸ் எல்லாமே நல்லா ஹையாக தான் இருக்குது. வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஸோ அதுவும் நான் சொல்கிறேன். ஃபோக்கஸ் ஐடி அது வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. வீக்கெண்ட்ஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ். நான் சொன்னேன் அந்த 800 தாண்டணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு தாண்டிட்டான். அரௌண்ட் வந்து 829 வரைக்கும் நீ க்ளோசிங் 834 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் கொடுத்துச்சுன்னா மேபி அதை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 870 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஒரு லாங் கன்சாலிடேஷன். அதுலேருந்து வந்து ஒரு சூப்பரான ரெக்கவரி ரேலி. ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30% பக்கம் ஃபால் ஆன ஒரு ஷேர் இப்போ வந்து 26% ஃபால் ஆன ஒரு ஷேர் இப்போ ரெக்கவரி கொடுக்குறான் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதோட ரெக்கவரி நல்லா இருக்க நிஃப்டியோட ரெக்கவரியும் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் இந்த ரெக்கவரி மோடு வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வைக்கிறாங்களா இல்லை திரும்ப இறக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிலையன்ஸ் இன்னும் ரெக்கவரி மோடுக்கு வரல. ரிலையன்ஸ் இன்னும் சைட்வேஸில் தான் இருக்குது. அந்த 327 அதை வந்து பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணால் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.